தமிழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழமை நிலையிலே இருக்கின்ற தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம். ஆதரவு நிலையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் அவருடைய மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக இந்த சந்திப்பு. பிரச்சனையா இருக்கட்டும் இல்லைன்னா ஆணவ படுகொலை தொடர்பான பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் போது கம்யூனிஸ்ட் ஒரு மூலமா நின்று அதுக்கான உரிமைகளை பத்தி பேசுறாங்க, நியாயத்தை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. இந்த தருணத்துல காங்கிரஸ் கட்சி தலைவரா நீங்க இங்க புதுசா பதவியேற்றிருக்கீங்க. வரும் காலத்துல கம்யூனிஸ்டோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போராட்ட காலத்துல ஈடுபடுவீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து பல நிலைகள் எடுத்திருக்கிறோம். மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலைகள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆணவ கொலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் வரும் பொழுது அமர்ந்து பேசி அதற்கான முடிவுகள் எடுப்போம். பிரச்சனைகள் அடிப்படையிலான இஷ்யூ பேஸ்டு கோஆர்டினேஷன் என்பது இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் பேசிக்காக ஒரு ஐடியாலஜியில் நாங்கள் எல்லாம் காமனாக இருக்கோம். ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேசிஸ்ட் ஐடியாலஜிக்கு எகென்ஸ்டாக இருக்கணும். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் என்ட்ரி வந்துடக்கூடாது. அது மறைமுகமாக இருக்கலாம் அல்லது அதோட மாஸ்க் அணிந்த முகமாக இருக்கலாம். எந்த வகையிலும் பிஜேபிக்கு என்ட்ரி வந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக. குறுவை சாகுபடி கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கு. காவிரி நதிநீர் இன்னும் வந்து சேரல. காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸும் தமிழக காங்கிரஸ் என்ன மாதிரியான தயவு செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் பார்க்காதீங்க. தமிழ்நாடு கர்நாடகான்னு பாருங்க. எல்லா அரசியல்வாதிகளும் கர்நாடகத்தில் இருக்க அரசியல்வாதிகள், அது பாஜக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், குமாரசாமியா இருக்கட்டும், சித்தராமையாவா இருக்கட்டும், எங்க சிவகுமாரா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏனோ தெரியல நம்ம கட்சி அடிப்படையில் அதை பார்க்குறோம். இது கட்சி அடிப்படை கிடையாது, இது மாநில அடிப்படை. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த டைம் குறுவை சாகுபடியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை விடணும். அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட அதனோட காம்படென்ட் அத்தாரிட்டிங்கிறது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அது வெறும் பூசி மொழுகிற முடிவுகள் எடுக்கக்கூடாது. தெளிவான முடிவு, உச்சநீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்புகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவர்கள் கர்நாடக அரசை தண்ணீர் விட சொல்லணும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இன்னைக்கு நேற்று நான் அதற்காக அறிக்கை கொடுத்துருந்தேன். இன்னைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தேவையில்லாமல் வீம்பு வழக்கு விலைக்கு வாங்கினதுக்காக சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால என்னன்னா எங்களை பொறுத்தப்பட்ட எங்களுடைய நிலை என்பது தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் குரல் பேசினோம். ஆனால் இதில் கன்சல்டேஷன் இருக்கணுங்கிறத எங்களுடைய கட்சிகளுக்குள்ள உள்ள கன்சல்டேஷன் இந்த விஷயத்தில் ஏனோ தமிழ்நாட்டில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. தனித்தனி நிலையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி ஒரு நிலையை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தொடங்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறதும் காங்கிரஸ் மேலே பழி போடுறதுனாலையும் இதற்கு தீர்வு கிடையாது. கடைசியாக வேதனைப்பட போகிறதும் கஷ்டப்பட போகிறதும் விவசாயிகள்ங்கிறத மறந்துடாம நம்ம எல்லாரும் முடிவு பண்ணுறது எங்களுடைய கருத்து. கரூர் ஸ்டாம்பீட்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த சம்பவத்தை இறந்ததுனாலேயே அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறத பத்தி அவங்க மாற்று கருத்தும் இருக்கு. நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு இதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒன்று தோழர்களுடைய பார்வை, எங்களுடைய பார்வையும் அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது. நாங்கள் பார்க்குறது என்னட்டா அந்த விக்டிமாலஜி ஸ்டோரியாக பார்க்குறோம். என்னட்டா நீங்கள் அவர்கள் ஏழை மக்கள், ஏழை ரொம்பவும் கீழ்த்தட்டு மக்கள் நிறைய பேர் அந்த குடும்பங்கள்லேருந்து இறந்துருக்காங்க. ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு வருது. அது ஒரு பக்கம். ஆனால் அதில் ஒரு விக்டிம்ஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. விக்டிமுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் அப்பொழுது நடக்கும் பொழுதும் சரி, இந்த வழக்குகளை தள்ளி வச்சுட்டு நம்ம யோசிக்கும் போது, வழக்குகள் நடக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் சென்று அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இழப்பீடு கொடுத்தோம். அந்த இழப்பீடு எந்த விதத்திலையும் அவர்களுக்கு அவர்கள் இழந்த விஷயத்தை இது கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையில் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும்ங்கிறது எண்ணத்தில் தான். அரசாங்கம் எடுத்திருக்க முடிவு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பெல்லாம் முழுசாக நான் படிக்கலை. அதனால் இன்றைக்கி தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தீர்ப்பை படிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தை தீர்ப்பை பற்றி முதல்ல சொல்றது நியாயமா இருக்காது.
அகழி பயணம்ங்கிற வார்த்தை மட்டும் உபயோகப்படுத்துறாங்க. இது வந்து சரியானதுதான் நீங்க நினைக்கிறீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் எப்பவுமே நடந்துகிட்டு வருது. திட்டத்தை நிறுத்தக்கூடாது. பேர் என்ன பேனர் வேணாலும் ஒட்டிக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் எல்லா அரசுகளும் நடக்கிறது தான். அரசாங்கங்களை பொறுத்த மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசத்தில் இதை வந்து பேர்களை மாற்றுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதனால் நம்ம திட்டம் நின்றாமல் இருக்கணும். ஏழை மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்துடா பார்த்து. என்னோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்லப்பா. உயிரிழப்பும் நடந்திருக்கு. ஆனால் வந்து திடீர்னு ஒரு கட்சி நிகழ்ச்சியில உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசு பணிங்கிறது வந்து இது அரசியலா பார்க்கப்படுது. அரசியலா இல்லையா? அது ரொம்ப குறிப்பா சிபிஐ ப்ரோப் நடந்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஆடட் மைலேஜா விஜய்க்கோ இல்ல ஆதவ அர்ஜுனுக்கோ விளங்கிறாதா? இது வந்து இதை பத்தி இந்த ஜட்மெண்ட்டை படிச்சு நான் பேசுறேன். ஜட்மெண்ட்டுக்கு இல்ல சார், காமன் ஒப்பீனியன் கேக்குறேன். அதாவது புயல் வெள்ளம்னு பல பேரிடர்கள் நடந்திருக்கு. உயிரிழப்பு தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. நிறைய சம்பவங்களை உதாரணத்துக்கு சொல்லலாம். நீங்க இதே விஷயத்துக்கு என்னுடைய பதில இப்ப சொல்லிட்டேன். அதனால நீங்க கேட்கிற கேள்விக்குள்ள பதில வந்து தனியா ஜட்மெண்ட்டை படிச்சுட்டு பேசுவோம். சரியா? ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.